நம்முடைய சிந்தனையின் ஆதாரத்துக்காக ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒரே ஒரு வசனத்தை அந்த அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம். நியாயாதிபதிகளுக்கு அடுத்த புஸ்தகம் ரூத். 1 சாமுவேலுக்கு முன்னாடி புஸ்தகம் ரூத். சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். மறுபடியும் அந்த பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். நகோமி தன் மருமகளை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது he has not stopped showing his kindness சொல்லப்படும். தன்னுடைய தயவை காட்டவர் அல்லது தன் தயையை காண்பிக்கிறதை அவர் நிறுத்தி கொள்ளவில்லை என்பதனுடைய ஒரு பொருளாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். தமிழில் அது வேறு மாதிரி வந்திருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே, தவறு ஒன்றுமில்லை. ஆனால் தன் தயவை காட்ட அவர் காண்பிக்கிறதிலே அவர் அதை நிறுத்தி கொள்ளவில்லை, நிறுத்திவிடவில்லை. சிலருக்கு காண்பித்தார், சிலருக்கு நிறுத்திவிட்டார். இப்பொழுதெல்லாம் காண்பிப்பதில்லை என்பது அல்ல. அவர் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார். தயவு என்றால் என்ன என்பதையும் நாம் அறிய வேண்டும். சரியா? முதலாவது புரிந்துக்கணும். தயவுனா என்ன? கைண்ட்னஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கம், தவறொன்றுமில்லை. கைண்ட்னஸ், தயவு, தயை, தயவு என்று சொல்லி பயன்படுத்தப்படுது. இதே ரூத் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நகோமி ஒரு காரியத்தை தன் மருமக்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த தயவு என்றால், தயை என்றால் என்ன? ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிறவர். நமக்கு மட்டுமல்ல, மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிறவராம் நம்முடைய ஆண்டவர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தயை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. 1 அதிகாரம் 8வது வசனம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் நன்மை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. தயை செய்வாராக. நீங்கள் தயை செஞ்சீங்க, அவரும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்? தயை செய்யட்டும். எங்களுக்கு, அதாவது தயைன்னா இரக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு உதவி. இரக்கத்தோடு கூட செய்யணும்னு அவசியம் கிடையாது. அங்கே செய்யப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, விட்டுடலாம். ஆனால் அங்கே செய்யப்பட்டது ஒரு இரக்கமான ஒரு செயல் செய்யப்பட்டது. அதை தான் நகோமி சொல்கிறாள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக என்று சொல்லப்படும். 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 10வது வசனம். ரூத் அங்கே போவாசனுடைய நிலத்திலே போய் அங்கே பொறுக்கி கொண்டிருக்கிற கோதுமைகளை, அந்த கதிர்களை, கீழே விடப்பட்ட கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அங்கே போவாஸ் அங்கே வருகிறான். அப்புறம் சொல்லுகிறான், நீ இங்கேயே இருக்கு, என் ஊழியக்கார பெண்களோட கூட இரு, அறுப்பு முடிகிற வரைக்கும் இங்கேயே இரு, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்கள் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களுக்கு அண்டைக்கு போய் வேலைக்காரர்கள் மொண்டு கொண்டு வருகிறதில் குடிக்கலாம் எல்லாம் சொல்லுகிறான். அப்பொழுது 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். தயை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, இவள் மோவாபிய பெண், புருஷனை இழந்த ஒரு பெண். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்பொழுது பொறுக்கிக் கொள்ளும்படியாய் வந்தாள். அப்படியான ஏழ்மையான சூழ்நிலையிலே அவள் இருக்கிறாள், அந்நிய தேசத்தில் இருக்கிறாள். சொல்லுகிறாள், நீர் எனக்கு என்ன பண்ணினு? உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது. எதனாலே? ஏன் எனக்கு தயை காட்டணும்? இப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும்? பொறுக்கிட்டு ஒழுங்காக போயிடுமா, இந்த இடத்துல நிற்காதம்மா
அப்படின்லாம் சொல்லலை. நீ இங்கே இரு, வேற எங்கேயும் போயிடாத அப்படி சொல்ல. 4வது அதிகாரம் 14வது வசனம். தயை என்று சொன்னால் அதுதான். ஆண்டவர் நமக்கு தயை செய்கிற தேவன். 4வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்று சொல்கிறார்கள். தயை செய்த கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் தயை செய்கிறவர். யாருக்கு தயை செய்கிறவர் என்று சொன்னால் நகோமி சொல்லுகிறாள். இதே நகோமி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா, என்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம், என்னை என்னென்று சொல்லி அழையுங்கள். 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கலாம், சிலருக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக. நகோமி வந்துட்டான்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பேசும்பொழுது அவள் சொல்லுகிறார் 20ஆம் வசனத்தில், 1 அதிகாரம் 20ஆம் வசனம், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 21ஆம் வசனம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள். அவ்வளவு வேதனையோடு கூட இருந்த அதே நகோமி 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் மருமகளை பார்த்து சொல்லுகிறாள், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராமே. தயை செய்கிற கர்த்தர். ஆண்டவர் தூக்கி எறிந்து விடலாம், இவங்களுக்கெல்லாம் செய்யறதை விட சும்மா இருக்கலாம் என்று சொல்லி அவர் சொல்லலாம். சிலருக்கெல்லாம் சில காரியங்களை செய்யாமல் விட்டிருக்கலாம், ஆனால் அவர் தயை செய்திருக்கிறார். அவர் தயை செய்கிற தேவன். யாருக்கு என்று சொன்னால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செய்கிறார், மரித்தவர்களுக்கும் அதை செய்கிறார். என்னன்றதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு, நகோமியின் குடும்பத்திற்கு தேவன் கசப்பை கட்டளையிட்டாரா, வெறுமையை கட்டளையிட்டாரா, கிளேசத்தை உண்டு பண்ணினாரா, அல்லது தயை பண்ணி இருக்கிறாரா? முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தேவன் தயை உள்ளவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் சில வசனங்கள் வாசிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவருடைய தயையை பற்றி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதானே இந்த பூமியிலே, இந்த கிளேசம் நிறைந்த பூமியிலே, துக்கங்கள் நிறைந்த பூமியிலே நாம் தைரியமாக வாழ முடியும். அதான் முக்கியமான ஒரு காரியம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இது என்ன, எனக்கு இந்த வசனத்தை நான் எப்படி வாசித்தேன்னா, நேற்று வாசிக்கும் போது 19ஆம் வசனத்தை, அதற்கு அவர், என்னுடைய தை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணின்னு வாசிட்டேன். அப்புறம் தான் கொஞ்சம் கவனமாக வாசித்தா அது வித்தியாசமாக இருக்குது. என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போ. எந்த சூழ்நிலையில் இதை பேசுகிறார் ஆண்டவர்? மோசையோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவனை முகமுகமாய் அவன் என்னோடு கூட பேசினான், சிநேகிதனை போலலாம் சொல்லிட்டு மோசை கேட்கிறான், உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் சொல்லி கேட்கிறான். அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? நிறுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் தயையை நான் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவேன். அப்படின்னா என்ன அது? அதனுடைய அர்த்தம் என்ன? தயை எப்படி கடந்து போக பண்ணுவார்? யார் தான் கடந்து போக போகிறது? அவர் தான் கடந்து போக போகிறார். அப்ப அவரே என்னவாக தான் இருக்கிறார்? தயையா இருக்கிறார். அதாவது நம்முடைய ஆண்டவரிடத்திலே நீங்கள் எதையாவது கேட்பீர்களானால், சரியா, அதான் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக கேட்கக்கூடாது. நம்ம ஊரில் பாண்டி கோயில்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் போய் காசு வெட்டி போட்டால் உங்கள் மருமகனை கூட என்ன பண்ணிடலாம்? காலி பண்ணிடலாம். அப்படியே கேட்குறாங்க, நான் ஏசாமிகிட்ட வரேன், உங்கள் கோயிலுக்கு வரேன், என் மருமகனை காலி பண்ணுவாரா? மாமியார் கேட்குது. இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் காலி பண்ணிக்கிட்டு தான் என்னத்துக்காகிறது? சரியா? அப்படியெல்லாம் தெய்வங்கள் நினைக்க இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை நியாயந்திருக்க வரவில்லை, உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன் சொல்கிறார்.
யோவானும் மற்ற சீஷரும் சொல்கிறாங்க, நமக்கு சித்தமானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்க செய்து இவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவோம், புசுக்கி போட்டுருவோம். நம்மளை அந்த ஊரை கடந்தே போக விட மாட்டுறாங்க, வழி விட மாட்டேன்றாங்க, எல்லாரையும் பொசுக்கிடுவோம் சொல்கிறாங்க. ஆண்டு சொல்லுகிறா, நீங்கள் இன்னும் ஆவியுடையவர்கள் என்று அறியீர்களா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அழிக்கவா வந்திருக்கிறோம்? எல்லாரையும் காலி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போனா ஆண்டவர் 17வது யோவான் 17 சொல்லும் பொழுது, கேட்டின் மகன் கெட்டானே ஒழிய நான் ஒருவனை என்ன பண்ணலை, இழக்கலன்னு சொல்கிறார். 12 சீஷரிலே ஒருவனை இழந்து விட்டான், அவனையும் கடைசி மட்டும் முயற்சி எடுக்கிறான், அவனையும் இழந்து விடக்கூடாது என்பதற்காக. இப்போ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தயை காட்ட வேண்டும். பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது பெற்றோரிடத்தில் சொல்கிறா, நம்பிக்கை இருக்க மட்டும் உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணு, சிக்ஷை செய். ஆனால் அவனுடைய ஆத்துமாவை கொல்ல, அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. அவனை கொல்றதுக்கு மட்டும் நீ நினைக்காத, உன்னை அழிக்கிறதுக்காக உன் கையில் கொடுக்கல, அவனை காப்பாற்றுறதுக்காக தான் உன் கையில் உன் பிள்ளைய கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தயை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவன் நம்ம வழிக்க வரலையா, காலி பண்ணுறான் அவனை, அப்படி தான் உலகம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறா, இல்லை, பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகிறது, கிருபை பெருகுகிறது. அப்படி ஆண்டவர் தயையற்றவராக இருந்திருப்பாரானால் என்றைக்கோ நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, அழிச்சிருப்பார். மோசேட்ட சொல்லுகிறா, நானே தயை உள்ளவர், நான் என்ன பண்ணுவேன், உனக்கு முன்பதாக கடந்து போவேன் சொல்லு. அற்புதமான தேவன், அவரை புரிஞ்சுக்கணுங்க. அதாவது சில நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் வந்து என்னை அடிச்சிருவாரோ, இன்னைக்கு போதவர்களே சபிக்கிறாங்க சிலரை. நீ இந்த சபையை விட்டு போன கடவுள் ஒன்று என்ன பண்ணிவிடுறாரு, சபிச்சிருவார் சொல்லி. சரி, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இங்கே அப்படிலாம் நடந்ததில்லை. ஆனால் நான் சமீபத்தில் பேசிட்டேன், கோயம்புத்தூர் திருப்பூர்லலாம் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. சரியா, பயங்கரமான காரியம், நம்ம சபிக்கவே கூடாது. இந்த ஆலயத்தை நான் அடிக்கடி சொல்லேன், இந்த ஆலயத்தில் வந்து ஒருத்தர் வந்து கல்லெறிஞ்சு அல்லது பெட்ரோலை ஊற்றி எரிச்சிட்டா கூட இந்த ஆலயத்தை, நான் கட்டடத்தை சொல்கிறேன், சரியா, நம்ம என்ன பண்ணலாம், சபிப்போமா உள்ளுக்கு நின்று? இல்லை, ஆண்டருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடித்து அவர் என்ன சொன்னார், பிதாவை உள்ளுக்கு மன்னியும். போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தோம், ஸ்தேவானை பற்றி பார்த்தோம். அவனும் அதே தான் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேலே சுமத்தாதரும். ஸோ அந்த காரியத்தை செய்ய தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். மக்கள் நமக்கு தீமை செய்தாலும் கூட நம்முடைய மனுஷிக்கு என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு இது அப்படியே வந்தால் நல்லா இருக்குமே, நமக்கு இப்படி பண்ணிட்டான்ல, அவனுக்கு அப்படியே தான் நடக்கணும். ஆனால் நானும் நீங்களும் அப்படி பேசக்கூடாது. ஏன் சார், நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஐயோ எனக்கு அப்படி பண்ணிட்டான், அதனால் அவனுக்கு அப்படி தான் நடக்கணும் நம்ம நினைக்க கூட கூடாது. அந்த பக்குவத்துக்குள்ளே நான் வர வேண்டும் என்ற ஆசை நமக்கு வேணும்னு சொன்னால் அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க, உங்கள் செய்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் சொல்கிறார். என்னை போல நீங்கள் மாற வேண்டும், அதுதான் தெய்வம் சொல்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் கோபப்படுவாராம், கோபப்படுவார், ஆனால் அவர் கொடூரமானவர் அல்ல. அவருடைய கோபத்தை ஒரு நாள் இந்த உலகம் பார்க்க போகுது, அன்றைக்கு அவருடைய தயை செயல்படாது, அவருடைய அன்பை பார்க்க முடியாது. அது என்றைக்குன்னு சொன்னால் கடைசி நாள், நியாய தீர்ப்பின் நாளில் அது நடைபெறும். அப்ப தேவன் தயை உள்ளவர். உபாகமம் 7வது அதிகாரத்துக்குள்ளலாம், உபாகமம் 7வது அதிகாரம், நம்முடைய ஆண்டவர் தயை உள்ளவர். 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிய உன் தேவனாய கர்த்தரே, உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இப்ப 1000 தலைமுறை மட்டும் சொன்னதை செய்கிற, உடன்படிக்கை காக்கிறவர் என்ன, சொன்னதை செய்கிறவர். அது மட்டுமல்ல, தயவுள்ள ஒரு தேவனாக, தேவன் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். 2 சாமுவேல் 9வது அதிகாரம். தயை என்ற வார்த்தையை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை வசனங்கள் வாசிக்கிறோம். சரியா, அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 9வது அதிகாரம், 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது தாவீது மேவிபோசேத். மேவிபோசேத் யாரு? சவுலுடைய பேரன், யோனத்தானுடைய மகன். தாவீதும் யோனத்தானும் நண்பர்கள். தாவீதும் யோனத்தானும் ஒரு முறை பேசிக்கொள்ளும்போது சொல்றான், நீ என்ன பண்ணிடாத, உன் தயை என் குடும்பத்திலிருந்து நிற்கிறாத அப்படி சொல்ல. ஏன்னா தெரியும் அவனுக்கு தன்னுடைய தகப்பன் மூலமாக
தேவன் தயவை என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய குடும்பத்திலிருந்து நீக்கிட்டாரு. தாவீதுக்கு தான் தேவன் அடுத்தது ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்க போகிறார். அப்ப சொல்றான், அப்படி தேவன் உனக்கு தயை கொடுக்கும் பொழுது, உன்னை ராஜாவாக ஆக்கும் பொழுது, எங்களுடைய தகப்பனுடைய குடும்பத்தை தேவன் அழிக்கும் பொழுது, என் குடும்பத்துக்கு நீ என்ன பண்ணணும், தயை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார்கள். சரி, அது வேற ஒரு இடத்துல இருக்கிறது, அதை நம்ம வாசிக்கல. இப்பொழுது சவுல் இறந்தாச்சு, யோனத்தானு இறந்தாச்சு, இப்ப தாவீதை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்பொழுதுதான் தாவீது கேட்கிறான். முதல் வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். 9வது அதிகாரம் முதல் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டார் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். அன்றைக்கெல்லாம் ராஜா, வேறொரு ராஜா வந்தாச்சுன்னு சொன்னா சொந்த குடும்பத்தை அப்படி செஞ்சிருவாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒருவன் ராஜாவாய் மாறினா சிலர் என்ன கொடூரமான காரியம் செய்வாங்கன்னா, மிச்சமெல்லாம் போட்டிக்கு வந்துருவான் இருக்க முதலே அவனை என்ன பண்ணிடுவாங்க, அழிச்சிருவாங்க. சொந்த குடும்பம், உடன் பிறந்தவர்களை கூட அழிச்சிருவாங்க. அலெக்சாண்டரை பற்றி நம்ம படிச்சப்ப சொன்னேன். சரி, அலெக்சாண்டர் திடீரென்று இறந்து போகிறான். இறந்து போன பொழுது அவனுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தாள். குழந்தை கூட இன்னும் பிறக்கல, அந்த சின்ன வயசுலேயே அவன் இறந்து போகிறான். அப்பொழுது அவனுடைய சேனாதிபதிகளாக இருந்த 4 பேர் அவனுடைய ராஜ்யத்தை சண்டை போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க செய்த ஒரு கொடூரமான காரியம் என்னன்னு சொன்னால், அலெக்சாண்டருடைய மனைவியை கொண்டுட்டாங்க, குழந்தையோட. அவனுடைய குடும்பம் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. காரணம் என்ன சொன்னால், அவங்க போட்டிக்கு வந்துடுவாங்க சொல்லி தயை பாராட்ட மாட்டார்கள். அதில் மட்டும் தயை பாராட்ட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இவன் கழுத்துக்கு என்ன வந்துடும், கத்தி வந்துடும்ன்ற பயம். யோனத்தான், தாவீதோ சவுல் குடும்பத்தை கொலை செய்ய பார்க்கவில்லை. ஆனால் சவுல் குடும்பம் தான் தாவீதோட என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால ஒவ்வொன்றா சவுல் குடும்பம் அழிஞ்சிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறுத்திட்டாங்க. தாவீது யாரையும் கொலை செய்ய பார்க்கவில்லை. ஆனால் யோனத்தான் குடும்பம் இன்னும் இருக்கிறாங்கன்றது அவங்க ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன, தாவீது கொன்று விடுவானோன்னு சொல்லி. இப்போ யோனத்தான், தாவீது தேடுகிறான், யோனத்தான் குடும்பத்தில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்கிறான். அப்பொழுது ஒரு வேலைக்காரர் சொல்லுகிறான், ஆமாம் இருக்கிறான், மேவு போஸ்ன்னு சொல்லி. அவனுக்கு கால் ரெண்டுமே முடமாயிடுச்சின்னு சொல்லுகிறான். வாசிக்கலாமா 7வது வசனம். மேவி போசத்தை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். மேவி போசத்தை வந்து என்னுடைய பந்தியில் நித்தம் புசிப்பான்னு சொல்லுகிறான். 7வது வசனம். தாவீது அவனை பார்த்து, தன்னிடத்தில் வந்து மேவி போசத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, யாரு, மேவி போசே தாவீதை வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கும் அடியான் எம்மாத்திரம் என்று சொல்கிறான். தயை செய்கிறவனாக காணப்படுகிறான், நோக்கி பார்க்கிறவனாக அங்கே பார்க்கப்பட்டவனாக இருக்கிறான். தயை செய்தான், அதான் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். தயவு பெறத்தக்க ஒரு மனுஷன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தயை செய்கிறவராக. ஒரு சில வசனங்கள் சங்கீதத்துக்கு பெறலாம், வேற வாஸ்தவம். சங்கீதம் 30வது சங்கீதம். இன்னைக்கு நாம் பிழைத்திருப்பது ஆண்டவருடைய தயை என்பதை மறந்து போக வேண்டாம். சரியா? 30ஆம் சங்கீதம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் தயவோ நீடிய வாழ்வு. தேவனுடைய 68வது அதிகாரம் சங்கீதம் 68, 10வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 68:10. உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. மன்னிச்சுக்கோங்க, அதான் அங்கே தான் இருக்கு. மன்னிச்சுக்கோங்க. 10வது வசனம். உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். அதே வசனம் தான். 145வது சங்கீதம். இன்னைக்கு உலகமே செயல்பட்டு கொண்டிருப்பது காரணம் தேவனுடைய தயை. 45:7. அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். தயை. 9வது வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும்
தேவன் தயவுள்ளவர். தாவீது வேறு வார்த்தையை சொல்லும்போது, அவருடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமல், அவர் தயவுள்ளவர். ரூத் அதை சொல்லுகிறான், நகோமி அதை சொல்லுகிறார், ஆண்டவர் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயவு செய்கிறவர். அந்த இடத்துல அவர் அதை சொல்லும் பொழுது உயிரோடு இருக்கிறது யார்? ரூத்தும் நகோமியும் தான். சரியா? ஒருபால் போய்விட்டார். அப்ப நகோமியின் இடத்திலே, ரூத்தின் இடத்திலே நகோமி சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர் என்று சொல்லி. யார் மரித்து போனது அந்த இடத்துல? எலிமெலேக்கு, மக்லோன், கிலியோன். சரியா? உங்களுக்கு சரித்திரம் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? எலிமெலேக்கு யாரு? நகோமியுடைய கணவன். மக்லோன், கிலியோன் எலிமெலேக்குடைய நகோமியுடைய பிள்ளைங்க, பசங்க. இவங்க மோவாப் தேசத்துக்கு போய் அங்க பெண் எடுக்கிறாங்க. அதுதான் ரூத்தும் ஓர்பாலும். சரியா? இப்ப எலிமெலேக்கும் மரித்து போகிறான், கணவன் மரித்து போகிறான், பசங்க 2 பேரும் மரித்து போகிறார்கள், மக்லோன் கிளியோனும். 3 பேரும் பெண் பிள்ளைகளா மாறிறாங்க. நகோமி 2 மருமக்கமார். அவளால் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியவில்லை. ஒன்று கேள்விப்படுகிறார், இனிமே அந்நிய தேசத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், தேவன் தன் தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி அவள் திரும்பி வருகிறான். என்ன சொன்னா, பட்டு அங்கே பஞ்சம் ஏற்பட்டதுனால தான் எங்கே போனாங்க? மோவாப் தேசத்துக்கு அவங்க போனாங்க. நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த குடும்பத்தில் அப்படியெல்லாம் நடந்ததுனாலே சாதாரணமாக நகோமியும் நினைத்தால் மற்றவர்களும் நினைத்திருப்பார்கள், தேவன் தன் தயவை அந்த குடும்பத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு? விலக்கி விட்டார். அந்த குடும்பத்திற்கு தேவன் தயை பாராட்டவில்லை என்று சொல்லிதான் நினைத்திருப்பார்கள். நகோமியும் அப்படிதான் எண்ணினார். ஆனால் கடைசியில் நகோமி சொல்கிறார், தேவனோ உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற தேவன். இந்த குடும்பத்தை பற்றி 3 காரியங்கள் இன்று காலையில் நம்ம பார்க்க போகிறோம் விரைவாக. தேவனுடைய திட்டத்தை பற்றி கவலைப்படாத ஒரு குடும்பம், தேவனுடைய திட்டத்தை பற்றி கவலைப்படாத ஒரு குடும்பமாக இவர்கள் இருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவா அல்லது பாரமாய் கொடுத்திருக்கிறாரா? ஆசீர்வாதத்துக்காக தான். நிச்சயமா இங்கே இருக்கிறனால நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. சரியா? ஆனால் ஆண்டவர் ஒரு பணியை செய்ய சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏற்கனவே என்னால் இருக்கிற வேலையே செய்ய முடியாமல் இருக்கு, இதை விட நான் எப்படி செய்ய முடியும்? அப்படி தான் சொல்லுவோம். தேவன் எதை கொடுத்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக அதை கொடுக்கிறார். என் வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, சொல்லப்போனால் நான் அவரை அறிவதற்கு முன்பதாக இருந்தே தேவன் அதை என் வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். உண்மையை சொல்லணும்னா, ரூத் இந்த குடும்பத்துக்குள்ளே வருவது யார் செய்த கிருபை? தேவன் செய்த கிருபை, தயை. அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நகோமி செய்து சரியா தவறான்றது அடுத்த விஷயம். ஆனால் ரூத்தோ இஸ்ரவேலின் தேவனை அறிந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே வருவது தேவன் அவளுக்கு செய்த ஒரு பெரிய கிருபை. அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியமும் நாம் அவரை அறிவதற்கு முன்பதாகவே தேவன் என் வாழ்க்கையில் அழகான சில காரியங்களை அவர் செய்கிறார். அதனால தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். சில துன்பங்களாய் கூட இருக்கலாம், சில கஷ்டங்களாய் கூட இருக்கலாம், சில வேதனைகளாக கூட இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், வருத்தங்களாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தேவன் செய்ததின் காரணம் என்ன சொன்னா, தேவன் எனக்கு வேறொரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பது அவருடைய திட்டமாக இருந்தது. அதான் ரூத்தின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம். ஆனால் இந்த நகோமியின் குடும்பமானது தேவனுடைய திட்டத்தை பற்றி கவலைப்படாத குடும்பம். எதற்காக அவங்க போருகிறார்கள்? முதல் அதிகாரம் முதல் வசனம். சரித்திரம் நமக்கு தெரியும், அநேகருக்கு, சிலருக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் கவனமாய் கவனித்துக் கொண்டே வாருங்கள். தேவனுடைய திட்டத்தை பற்றி கவலைப்படாத ஒரு குடும்பம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை பற்றி கவலைப்படாது இருப்போமானால் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். சரியா? இன்றைக்கு காலையில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன், சில ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரதோடு சரி, அதுவும் ஆராதனை முடிஞ்சோடனே செய்தி கூட இல்லாமல் எழுந்து போகிறவர்களும் உண்டு. நான் உங்கள்கிட்ட கோவப்படுறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. உங்களுக்கு வேலை தான் முக்கியம். சில காரியம் செஞ்சு முடிக்கணும். உங்களுடைய நண்பர்கள் அழைத்திருக்கிறார்கள், அங்கே போய் ஆகணும்.
ஏதோ ஒரு காரணத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை ஸ்கிப் பண்ணுறீங்க. என்னால் பதில் சொல்ல முடியாது. இந்த ஒரு நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன், 6 நாள் உங்களுக்கு சொந்தம், ஒரு நாள் யாருடையது? தேவனுக்குரியது. அது எடுக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் எடுத்தீங்க சொன்னால் பயமுறுத்துறேன்னு சொல்லாத நினைக்காதீங்க, சபிக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். தவிர்க்க முடியாத காரியங்கள் வேறொன்று. ஆனால் நீங்கள் இந்த நாளை எடுத்து உங்களுக்காக செலவழிச்சிங்களோ உங்களுடைய நண்பர்களுக்காக செலவழிச்சாலும் சரி, அதை ஒரு நாள் கூட்டி கழித்து கொடுத்து தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்முடைய தேவன் காந்தி கணக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க. இது காந்தி கணக்கில் யார் கணக்கு? ஆண்டு கணக்கு வச்சுருக்காரு. தானியேலில் படிக்கிறப்ப நம்ம பயங்கரமாக படித்தோம் அந்த காரியத்தை பற்றி. அவங்க அந்த ஓய்வு நாட்கள், 7வது நாள், 7வது வருஷம், 49வது யூபிலி வருஷம், அதை பற்றிலாம் கவலையே படல. ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்தாங்க. போங்கப்பா பாபிலோனுக்கு போங்க, 70 வருஷம் சொல்லி விட்டார். ஏன் 70 வருஷம்? அன்னைக்கு நவாசில் இருந்ததப்ப ஆண்டு ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டார். ரொம்ப முன்னாடியே எரேமியா வச்சு சொல்லிட்டார், நீ போவ, நான் மறுபடியும் கொண்டு வருவேன் உன்னை சொல்லிட்டார். அந்த 70 வருஷம் தான் நினைச்சிட்டு இருந்தான் தானியேல். ஆண்டவரே இந்த 70 வருஷம் முடிய போகுது, திருப்பி கொண்டு போங்க ஆண்டவரே. இல்லப்பா, இன்னும் 70 வாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டார். 70 வாரம். ஏன் 70 வாரம்? இன்னும் கணக்கு முடியல அப்படி சொல்லிட்டார். ஆனால் விளையாடாதீங்க, ஆண்டவரோட மட்டும் என்ன பண்ணாதீங்க, விளையாடாதீங்க. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட ஜனமா? ஆமாங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ வேதனைப்பட வேண்டும்? அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணலை, புரிஞ்சிக்கல. அவங்க உலகத்தாரை போல வாழ விரும்பினார்கள், உலகத்தின் மக்களைப் போல செயல்பட விரும்பினார்கள். அதனால தான் அத்தனை வேதனை. இன்றைக்கு நமக்கு தேவன் அற்புதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாக்கும் பண்ணி இருக்கிறார். உலகத்தாரை போல அல்ல. உலகத்தார் நம்மை விட சில இடத்துல சிறப்பானவர்களாக இருக்கலாம், சிறந்த முறையில் அவங்க காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். அவர்களை மாடலாக எடுக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை வேற, நம்முடைய அழைப்பு வேற, நம்முடைய நோக்கம் வேற. அப்படியானால் தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். எதற்காக போனான்? பஞ்சத்தின் நிமித்தம் போனான். சாப்பாட்டுக்காக, கஞ்சிக்காக, சோத்துக்காக போகிறான். அவனுக்கு மட்டும்தான் பஞ்சமா என்று சொன்னால் இல்லைங்க, இந்த ஊருக்கே பஞ்சம்தான். எல்லாரும் போனார்களா? எல்லாரும் போகவில்லை. ஆனால் இவன் மட்டும் போகிறான். அவனுக்கு எதை பற்றி கவலை இல்லை, தேவனுடைய திட்டத்தை பற்றி கவலை இல்லை. மோவாப் தேசத்துக்கு போகிறானே, அதை பற்றிலாம் கவலை இல்லை. எப்படியே பிழைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும்ப்பா. ஆண்டு 1000 சொல்லியிருப்பார், அதெல்லாம் செய்ய முடியுமா? இது செஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சர்வை பண்ண முடியும்னு சொல்லி போகிறான். சஞ்சரித்தான். அடுத்ததாக பார்க்கும்போது அங்கே செட்டில் ஆனான். 2வது வசனம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கும், மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரனின் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் பெத்லெகேம் ஊரானாகிய எப்ராத்தியராகிய அவர்கள், பெத்லெகேமியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே இருந்து விட்டார்கள். பஞ்சத்துக்கு மட்டும் போலங்க, அங்கே இருப்போம், இங்கே நல்லா இருக்கே, அதை விட நல்லா இருக்கே. பெத்லெகேம் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த அப்பத்தை விட்டுவிட்டு இவர்கள் வேறொன்றுக்காக அங்கே போய் இருந்து விட்டார்கள். தேவனுடைய திட்டத்தை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. அவனுடைய திட்டத்தை விட்டு விலகி வாழ்றது அவ்வளோ சரியான காரியம் இல்லை. உலகத்தார் அவங்க எங்கேனாலும் போய் வாழலாங்க. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கோயில் இல்லாத வீட்டில் ஊரில் என்ன பண்ணாத, குடியிருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டுடைய காரியத்திலே நீங்கள் வளருவதற்கு, உங்கள் பிள்ளைகள் வளருவதற்கு தடையாயிருக்கிற ஒரு இடத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தெரிந்தெடுக்கவே கூடாது. அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆவிக்குரிய திட்டத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை என்பதான் அர்த்தம். இவங்க மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒன்றும் ஜபாலயம் எல்லாம் கிடையாது, அங்கே தேவாலயமும் கிடையாது. அவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே போனது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் இருந்து விட்டார்கள். அடுத்த வசனம்.
நகோமியின் புருஷனாகி எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். ஒரு தீர்மானம் எடுத்ததெல்லாம் எலிமெலேக்காக தான் இருந்திருக்குமோ, அவன் தான் போலாம்ப்பா அங்க அப்படி சொல்லியிருக்கலாமோ. இப்ப இன்னொரு வாய்ப்பு நகோமி தீர்மானம் எடுக்க ஆண்டவர் கொடுக்கிறார். நகோமி என்ன தீர்மானம் எடுத்தால், சரி புருஷன் இறந்து விட்டான், எங்க போயிருவோம், பிள்ளைகளுக்கு பெண் எடுக்கிறதுக்கு பெத்லெஹேமுக்கு போயிடலாம் சொல்லவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? 4ஆம் வசனம், இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இவளுக்கும் பிள்ளைகளின் ஆவிக்குரிய நிலைமையை பற்றி, சந்ததியின் ஆவிக்குரிய நிலைமையை பற்றி கவலை இல்லை. தேவனும் இந்த குடும்பத்துக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். தெரியும். சரி, ஒருவேளை இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தான்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்ன உண்டு? திட்டம் உண்டு. ஒவ்வொரு இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்கள் பிள்ளைகளை பற்றி ஒரு திட்டம் உண்டு. உங்கள் சந்ததியை பற்றி தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. என்னுடைய ஆசை என்னவா இருக்க வேண்டும் சொன்னா, ஆண்டவரே நாங்கள் அந்த உங்களுடைய திட்டத்திலிருந்து என்ன பண்ணி இருக்கக்கூடாது, நாங்கள் விலகிவிட கூடாது என்பதை நான் கவனமா இருக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாம் தன் மகனுக்காக சொல்லுகிறான், எலியேசர்ட்ட சொல்லுகிறான், அங்கிருந்து பெண்ணு கொண்டு வா, என் மகனை மட்டும் எங்க பண்ண இருக்கக்கூடாது, அந்த தேசத்துக்கு கூட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? தேவனுடைய திட்டம் இதுதான். எங்க தான்? கானான்லே அப்படின்னு சொல்ற. அப்ப தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதிலே ஆபிரகாம் கவனமாக இருந்தபடினாலே தேவன் தன் திட்டத்தை ஆபிரகாம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். சரியா? அப்ப எலிமெலேக்குக்கும் கவலை இல்லை, நகோமிக்கும் கவலை இல்லை. தேவனுடைய திட்டத்தை பற்றி கவலைப்படாத ஒரு குடும்பமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். தேவனோ ஒரு பெரிய திட்டத்தை மனதிலே வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர்களோ கவலையற்றவர்களாய் இருந்தார்கள். இதுதான் முதலாவதாக அவருடைய குடும்பத்தை பற்றி நாம் வாசிக்கிற ஒரு காரியம். இரண்டாவதாக இந்த குடும்பம், முதல் காரியம் தேவ திட்டத்தை பற்றி புரிந்து கொள்ளவில்லை, கவலைப்படாத ஒரு குடும்பம். இரண்டாவது, தேவனுடைய அன்பின் சிச்சையையும் புரிந்து கொள்ளாத ஒரு குடும்பம். அன்பின் சிச்சையை புரிந்து கொள்ளவில்லை. 3ஆம் வசனம் ஏற்கனவே வாசித்தோம். அப்ப அவள் புரிந்து கொள்ளவில்லை. நகோமி வாழ்வதற்கு என்ன செய்யலாமோ அதை அடுத்து செய்து விட்டாள். 4ஆவது வசனத்தில் பின்பதாக வேறு வழி இல்லாமல் பிள்ளைகளும் இறந்து போனார்கள். பிள்ளைகளும் இறந்து போன உடனே வேறு வழியே இல்லாமல் மருமக்களையும் அனுப்பிட்டு எங்க வந்துடலான்னு பார்த்தா பெத்லெஹேமுக்கு வந்துடலான்னு சொல்லி யோசிக்கிறான். வந்து விட்டாள். ரூத் அவளை பற்றி கொண்டதுனாலே கூட வந்தாள், இல்லாட்டி அவளையும் அனுப்பியிருப்பாள். அப்ப அவள் சொல்லுகிற காரியம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். என்னை வந்து யாரும் அழைக்காதீங்க, நகோமி என்று சொல்ல வேண்டாம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. நகோமி என்ன சொல்லுகிறாள்? அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் வெறும் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினபடியால் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வானேன் என்று சொல்கிறார். புரிந்து கொள்ளவில்லை தேவனுடைய திட்டத்தை. வெறுமையாக்கினார், கசப்பாக்கினார் என்றது தேவனை குறை சொல்லுகிறவளாக அவள் இருந்தார். தேவனுடைய அன்பின் திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. வேதாகமத்தில் வாசனம், அவருடைய அன்பின் கயிறுகளினாலே நம்ம என்ன பண்ணுகிறார்? கட்டி இழுக்கிறார். எப்படியாவது இவர்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். முதலிலே அங்கே எலிமெலேக்கு மட்டும்தான் இறந்தான். அப்பொழுது இவர்கள் இங்கே வந்திருப்பார்கள். ஆனால் தேவன் தன் திட்டத்தை எங்கேயே தொடர்ந்திருப்பார். இப்பொழுது பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். தேவன் இன்னும் அவர்களை இழுத்து கொண்டு வருகிறார். ஆனால் இவ்வளோ தேவன் என்னை வெறுமையாக்கி விட்டான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் தெரியுமா? எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா? அதை புரிஞ்சுக்கிறீங்களா? நிறைய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் அப்படியே பேசிட்டே இருக்கிறார். வேணாம், அதை விட்டு, நீ இப்படி செய்ய வேணாம், இப்படி செய், நீ ஒழுங்காப்போ வேதத்தை ஒழுங்கா வாசி, ஜோம் பண்ணு, என்னை தேடு, நான் உனக்காக ஒரு காரியம் வச்சிருக்கிறேன் சொல்லிகிட்டே இருக்கிறார். நம்ம மனசில் தெளிவாக தெரியுது. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். அது சும்மா வர சிந்தைகள், சும்மா வர யோசனைகள், பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், மிச்சவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதை தள்ளி விட்டுட்டே இருக்கிறோம். இல்லைங்க,
சில நேரத்தில் நம்மளை கடினமாகவே தேவன் நம்மை நடத்த வேண்டியது வரும். அதற்கு காரணம் என்ன சொன்னால், தேவன் நம்மையிலே என்ன பண்ணுகிறார், பயங்கர அன்புள்ளவராக இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பின்னாடி. அதை தாங்க 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறார். நடக்கிற காரியங்களை அவள் பார்த்த பின்பு ஒரு காரியத்தை அவள் அறிக்கை செய்கிறாள் தன் மருமகளிடத்திலே. அதை தான் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக காரியங்களை செய்கிறாள் என்பது பார்த்த உடனே 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். உயிரோடு இருக்கிறவர்கள் யார்? நகோமியும் ரூத்தும். அவளுக்கு தயவு செய்தாரா ஆண்டவர்? ஆமாங்க. அதை தான் 4வது அதிகாரத்தில் வாஸ்தவம். ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள், தேவன் உனக்கு என்ன பண்ணிட்டாரு? இந்த வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம். அப்பொழுது 4:14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட முடிஞ்சிருச்சா? அங்க சொல்றாங்க, அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நகோமியுடைய முயற்சி கூட அல்ல. நகோமி உணரவே இல்லை. யார் தான் பிடிவாதமாக கூட வந்தது? ரூத் கூட வந்தார். அவள் எடுத்த தெரிந்தெடுப்பு. எப்படி ஆசீர்வாதத்தை ஆண்டு உள்ளே கொண்டு வர்றாரு பாருங்களேன். யாருமே ஆண்டுக்கு அருவருப்பானவர்கள் கிடையாதுங்க. அன்றைக்கு கூட நம்ம அங்கே பேசிட்டு இருந்தோம். எங்கே பேசணும்னு தெரியல. அதாவது மரியாள் ஆண்டுக்கு ரொம்ப பிரியமானவள் இல்லை. மரியாள் ஒரு கருவி. பாக்கியவதியா? ஆமாம், பாக்கியவதி. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளா? ஆமாம், ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் மட்டுமா? இல்லை. அதுதான் அங்கே பாயிண்ட் இருக்கு. ஒரு பெண் சொல்லுகிறாள் இல்லையா, உண்மை பெற்ற கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் உள்ளது தான் அவள் சொல்லுகிறாள். என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அதை விட பாக்கியவான். இப்போ நீங்கள் பாக்கியவானாக இருக்க முடியுமா? நான் பாக்கியவானாக இருக்க முடியுமா? நம்முடைய பிள்ளை, நம்முடைய சந்ததி பாக்கியமாக இருக்க முடியுமா? அதற்காக தான் தேவன் காத்துட்டு இருக்கிறார். நம்மை அதை விட ஆசீர்வதிக்க தேவன் காத்திருக்கிறார். இந்த ஒரு பெண் மூலமாக அந்த ஊர் மக்களே ஆச்சரியப்படுறாங்க. உனக்கு சந்ததி இல்லாமல் போகாதபடிக்கு, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்றைக்கு உனக்கு தேவன் தயவு செய்தார். அது மட்டுமாங்க செய்தார் ஆண்டவர்? சரியா? தாவீதின் மூத்த பிதாக்கள் அவங்க மாறாங்க. பாட்டிங்க, புட்டி. அப்ப தேவன் அதை அழகாக செய்கிறார். கீழே வாசிக்கலாமா? 18ஆம் வசனத்திலிருந்து 17 வாசிக்கிறேன். அந்நிய வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வம்ச வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமாவை பெற்றான். ராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். இப்பதான் போவாஸை வராரு. போவாஸை தான் யார் திருமணம் பண்ணது? ரூத் திருமணம் பண்ணுகிறான். போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது யாரு? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். சும்மா லேசுப்பட்ட ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம ரொம்ப அற்பமான காரியத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறோம். நாளைக்குரிய அப்பத்துக்காய் ஓடிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு சாப்பிட்றது என்னன்றதை கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை விட மகத்துவமான காரியத்தை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கிறார். இன்றைக்கு சாப்பிட்ற அப்பத்துக்காக, நாளைக்கு வேண்டிய அப்பத்துக்காக ஆண்டரை விட்டு விலகி ஓடிட்டே இருக்கிறோம். ஆண்டருடைய திட்டத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்படிதான் நகோமியின் குடும்பம் ஓடிட்டே இருந்துச்சு. அவர் அங்கே அவனை, அந்த குடும்பத்தை அப்படியே கட்டி இழுக்க பார்க்கிறார். வரமாட்டேன்னு சொல்லலாம். காயப்படுகிறது அந்த குடும்பம். அப்படியும் அவர் விடவில்லை. காயப்படுத்தி தான் கொண்டு வந்து விட்டார் பெத்லெகேமுக்கு. அப்ப அவர் சொல்லுகிறார், என்னுடைய தேவன் என்ன பண்ணிட்டார்? கசப்பை கட்டளையிட்டார். தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் சொல்கிறார். அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி நீ நம்புவாயானால் ஏன் அவர் கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்ல வேண்டாம்? பொருந்த மாட்டேன் என்கிறது வார்த்தையை சொல்லலாம்.
இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணலை? அர்ப்பணிக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நாம் நினைப்பதற்கு மேலாக செய்வது அவருடைய பெரிய திட்டமாக இருக்கிறது. தேவனானால் செயல்பட ஆரம்பித்த மாத்திரத்திலே நகோமி ஒன்றை புரிந்து கொண்டா. இன்றைக்கு நகோமி நம்மிடத்திலே சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னா, அவர் தயவு செய்கிற தேவன். அப்பனா என்ன? அவர் சொல்லுகிறபடியே போ. நகோமி ரூத்துட்டு அதான் சொல்லியிருப்பா, நான் சொல்றபடி செய். தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? அழகா கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். தேவன் அழகாய் கொண்டு வந்து, நகோமிக்கும் தெரியாது, ரூத்துக்கும் தெரியாது, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் தேவன் அதை செய்து முடித்தார். ஒரு நகோமிக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னா, என் மடியில ஒரு பிள்ளை குழந்தை இருக்கும் நான் எதிர்பார்க்க கூட இல்லை என்று சொல்லி, ஆண்டவர் அந்த அழகான குழந்தையை என் மடியிலே தவள வைத்து விட்டாரே, இது போதும், வேறொன்றும் வேண்டாம் என்று சொல்லி அவள் கண்ணை மூடி இருக்கலாம். ஆண்டு சொல்லியிருப்பாரு, அது இல்லம்மா என் திட்டம், இந்த குழந்தை மட்டும் இல்லம்மா, தாவீது பிறக்க போகிறார், தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியிலே பிறக்க போகிறார். மத்தேயு முதல் அதிகாரத்திலே இந்த மக்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகிறது. யாரம்மா இந்த பிள்ளை என்று சொன்னால், மோவாபிய ஸ்திரீ. அவளுக்குமா இந்த பெரிய திட்டம்? ஆமாம், ஒருவேளை பெத்லேமில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அது தவறி போனது. அங்கே நகோமியுடைய சொந்த பையங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைத்திருந்திருக்க வேண்டும், அதுவும் தவறி போனது. ஆனால் தேவன் அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தவறாமல் கொடுத்து விட்டார். அதுதாங்க தேவனுடைய தயவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூக்கி எறிஞ்சிருக்கலாம். அங்கே எலிமெலேக்கின் குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் இன்னொரு குடும்பத்தை தெரிந்திருந்திருக்க முடியுமா என்று சொன்னால் முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷன், அதுதான் நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். சங்கீதத்தில் 145வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய தயவு எல்லார் மேலும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 145:9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய கிரியைகளின் மேல் உள்ளது, எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கும் நீடி சார்ந்து மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்ல வாசிக்கிறோம். ஆண்டுடைய தயவு அவ்வளோ பெரியது. அதனால்தான் 7ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது அந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி பாடுங்கள், கம்பீரித்து பாடுங்கள் சொல்லுகிறார். நம்முடைய தெய்வன் தயவுள்ளவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஆண்டு இந்த சபையில் உங்களை வச்சிருக்கிறான்னு, இந்த சபை பெரிய சபைலாம் கிடையாது. இந்த சபை ரொம்ப அற்புதமான சபை அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. நானும் அதை நம்பலை. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்ம கொடுத்து வருகிற கிருபைகளை யோசித்து பார்க்கும்பொழுது அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. அது மட்டும் எனக்கு தெரிகிறது. அதில் உங்களுக்கும் எனக்கு ஒரு பங்கு கொடுக்க விரும்புகிறார். அது எனக்கு தெரிகிறது, நன்றாய் தெரிகிறது. என்னுடைய ஒரே ஒரு ஆசை, இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட அந்த கிருபையிலிருந்து விலகி போயிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. இங்கே இருந்து, இங்கே பிறந்து, இங்கே வளர்ந்து இதில் ஒரு பங்கு கூட இல்லாமல் நீங்கள் போவீர்களானால் நான் வேதனைப்படுவேன். அதுக்காக உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறார். உங்கள் பிள்ளைங்க விலகி போயிடக்கூடாது, இங்கே இருக்கிற ஒருவரும் விலகி போகக்கூடாது, இங்கே வந்து நீங்கள் சாபத்துக்கு காரணமாய் மாறக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆசை. எத்தனையோ பேருக்கு அது இல்லை. இந்த சபையை நான் பெருமைப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் தேவன் நம்ம கிருபை பாராட்டி கொண்டே வருகிறார். அது மட்டும் எனக்கு தெரிகிறது. தேவன் இந்த சபையை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அது எனக்கு தெரிகிறது. என்னன்னு எனக்கு தெரியாது. அதில் உங்களுக்கு ஒரு பங்கு வேண்டும். தயவு உள்ளவர். எனக்கும் இத்தனை பெரிய கிருபையா? ஆம், தேவன் கொடுக்க விரும்புகிறார். தலையில் தாத்தோம், ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாமா? நம்மை பற்றி யோசிக்கலாமா? எதிலே விலகி போய் கொண்டிருக்கிறோம்? எதனாலே விலகுகிறோம்? ஏன் இன்னும் நம்மை ஆண்டுடைய காரியத்தில் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை? ஈடுபடுத்த முடியாததற்கு காரணம் என்ன? அப்பம். அங்கே போனால் எனக்கு நன்றாய் அப்பம் கிடைக்கும், பஞ்சமில்லாமல் நான் வாழ முடியும், அதான் காரணமா? ஆனால் தான் அநேக ஆண்டுடைய காரியத்தில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் விலகி 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 ஓடிக்கொண்டே இருக்கிறேனா? ஏன் விலகுகிறேன்? என்ன காரணம்? நான் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஐயா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமே வேற. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கோ நித்திய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை கொண்டு தேவன்
வேறு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அப்பத்தை அவர் பார்த்துக் கொள்வார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் அவரை தேர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது அவர் பார்த்துக் கொள்வார். நாம் அவருடைய திட்டத்தை நோக்குவோம். ஆண்டவரே, என்னை எதற்காக பிடித்தீர்? அந்த நோக்கம் என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். என் குடும்பத்தின் மூலமாய் நிறைவேற வேண்டும். என் பிள்ளைகளின் மூலமாய் நிறைவேற வேண்டும். எங்கள் சந்ததி உமக்காய் நிற்க வேண்டும். உம்முடைய திட்டத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்போமானாக. தேவன் தயவு பெருத்தவர். மரித்தவர்களுக்கும் உயிரோடுக்கும் அவர் தயவு செய்கிற கர்த்தர். அவர் தயவு செய்வதை ஒரு பொழுது நிறுத்திவிடவில்லை. இன்றைக்கும் அவர் தயவு செய்ய விரும்புகிறார். எங்கே நீங்கள் விலகி போயிருந்தாலும், எவ்வளவு அதிகமாய் விலகி இருந்தாலும் திருப்பி வருவீர்களானால் தயவு செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் நகோமி புரிந்து கொண்டார். விலகி போய்விட்டேன் அப்பத்துக்காக, என்னுடைய கீழ்ப்படியாமையினால் எவ்வளோ நஷ்டங்கள், அப்படி இருந்தும் என் வாழ்க்கையை கசப்பாய் மாறினது, அப்படி இருந்தும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தயவு செய்கிற தேவன் என்பதை நகோமி புரிந்து கொண்டார். அதே தான் இங்கே சொல்லுகிறார். அதே தான் இன்றைக்கு நாம் படிக்கிறோம். தயவு செய்கிற தேவன். என்ன தவறு நடந்தது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அதை ஆண்டவரே பார்க்க விரும்பவில்லை. ஆனால் இப்பொழுது நாம் திரும்புவோமானால், நகோமிக்கும் ரூத்துக்கும் தயவு செய்த தேவன் நமக்கும் செய்கிறவராயிருக்கிறார். அதற்காக தானே நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாள் மட்டும் நம்மை காத்திருக்கிறார். நம்ம இன்னும் கைவிடவில்லையே. எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஒப்புக் கொடுப்போமா அவனுடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை? ஆண்டவரே, நான் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன், மன்னியும். நான் உம்மை நோக்கி ஓட எனக்கு பலன் தார். தேவையில்லாத காரியத்தை பற்றி நான் கவலைப்படுகிறவளா இல்லாமல் உம்மை பற்றி, உம்முடைய திட்டத்தை பற்றி மட்டும் யோசிக்கிற ஒரு பிள்ளையா இருக்க எனக்கு கிருபை தார். நீர் அதை செய்வீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. உங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நேசிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற தேவன். தயவு செய்கிறதை நீ நிறுத்திவிடவில்லை. இன்றைக்கும் நீ செய்து கொண்டே இருக்கிறீர். எல்லார் மேலும் உம்முடைய தயவு பெரிதாக இருக்கிறது. ஆம் கர்த்தாவே, அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எவ்வளவு மகத்துவமான தேவன் நீர் என்பதையும், உம்முடைய தயவு எவ்வளவு பெரியது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாரும். மோவாபிய ஸ்திரீயை கொண்டு உம்முடைய திட்டத்தை அழகாய் நிறைவேற்றினீரே. அவளுக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே. அதே போல இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை செய்ய முடியும் என்பதை நம்ப எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யும். ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளோம். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி. எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிறோம். நிறைய பொறுப்படுத்தும் வழிநிறுத்தம் எங்கள் மீட்பு ரட்சகரமாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.